ஊருக்கு போராடணும்னா ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க? என்ன பிரச்சனை திமுக இருக்கு? அப்படி என்ன அங்க வந்து இப்போ திமுக முதல்வர் போனால் முதல்வரிடம் அந்த மக்கள் என்ன சொல்லி விடுவார்கள் என்று இவர்கள் பயப்படுகிறார். எதுக்கு கரூர்னு ஏன் திமுக ஃபர்ஸ்ட் பயம் வருது? கரூருக்கு போறதுக்கு எவ்வளவு நாள் இவங்க தடுக்க முடியுமா? இல்ல கரூர் வந்து ஒரு தமிழகத்தின் ஒரு பகுதி, முதல்வர் செல்றது என்ன பிரச்சனை? சோ அது ஏன் இவங்க வந்து முதல்ல பயந்துகிட்டு முதல்ல போய் ஒரு மனுவை ஏன் தாக்கல் செய்கிறார்? அதுவே தவறு. ஏன்னா ஒரு முதல்வர் போகக்கூடாதுன்னு சொல்றது எந்த இதுவும் இல்லை. அது இல்லாமல் எல்லாமே சட்டப்பூர்வமா நடக்குது. என்னன்னே தெரியாம ஒரு லீகல் டீம், அதாவது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் நீதிபதி சொல்றாங்க குற்றவாளின்னு சொல்லிருக்காங்க. முதல்ல போய் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க அந்த அட்வொகேட்ஸ். முதல்ல போய் நீங்க போய் கேஸ் எல்லாம் படிச்சுட்டு வாங்க, எதுக்கு கேஸ் போறீங்க, எதுக்கு பெட்டிஷன் போறீங்கன்னு படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. அந்த லட்சணத்துல ஒரு தீம். இதை வச்சுட்டு இவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் எல்லாருடைய நேரத்தையும் வீணடிச்சு இதன் மூலயமா வேற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல மக்களுக்கு ஏதாவது 5 வருஷமா செஞ்சீங்களா? எதுவும் செய்யல. ஒரு 5 வருஷம் எதுவும் செய்யல. 70 வருஷம் நீங்க செஞ்ச அனைத்து துரோகத்திற்கும் இன்னைக்கு நீங்க தமிழக மக்கள் மொத்தமா விடை கொடுத்துருக்காங்க. இதை விட்டுட்டு நீங்க வந்து இன்னைக்கு வந்து முதல்வரை கரூருக்கு போறது ஒரு சின்ன ஒரு செய்தி கூட வராத நிலையில் உடனடியாக போய் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சால் என்ன பயம் திமுக? கரூர்னு சொன்ன ஏன் இவ்வளவு பயப்படுறது? இன்னும் எத்தனை முறை இது மாதிரி நீங்கள் நீதிமன்றங்களில் நீங்கள் வந்து தேவையில்லாமல் நீதிமன்ற நேரத்தையும் வீணடிக்க போறீங்கன்னு தெரியல. வேற ஏதாவது காவை காட்சியில இந்த அரசு வழக்கறிஞர் குழு வந்து முறைப்படி நடத்தப்படுமா? நான் காலையிலே அதை தெளிவா சொல்லிட்டோம். கண்டிப்பா 100% முறைப்படி நேர்மையாக தான் நடந்துட்டு வருவோம். ஸோ நேர்மையா நடக்கிறதுனாலதான் இவ்வளவு தூரம் விசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி யார் நியமிக்கிறாங்கன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி நியமிச்சவங்க எல்லாரும் எடுத்து பாருங்க, தகுதி நடுப்படியில் எவ்வளவு கொடுத்துட்டு வந்தாங்கன்னு. இப்ப கண்டிப்பா அடுத்த 6 மாசத்துக்கு டெம்பரரி நியமனம் தான். 6 மாசத்துக்கு டெம்பரரி நியமனம் தான் பண்ண போறோம். அந்த டெம்பரரி நியமனத்தின் அடிப்படையில் எல்லாருக்கும் வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் எல்லாம் எடுத்து வேலிடேட் பண்ணி பேக்ரவுண்ட் செக் பண்ணி அது எல்லாம் கால் ஃபார் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதில் சூட்டபிலிட்டி, ஏன்னா இவ்வளவு ப்ரொஃபைலையும் வேலிடேட் பண்ணி எல்லாரையும் கொண்டு போறது பேக்ரவுண்ட் செக் பண்றதுல எல்லாத்துக்கும் ஒரு சில நாட்கள் கூடுதலாக பிரித்து விட்டது. கண்டிப்பா இது 100% நேர்மையா நடக்குது. எங்கேயாவது தவறு நடக்கும் பட்சத்தில் குறிப்பிட்டால் 100% எந்த தயவுதாட்சியும் நடவடிக்கை. செந்தில் பாலாஜி அவர்களை பிடிப்பதில் தொடர்ந்து காவல்துறை சுரக்கம் கட்டிட்டு சொல்றாங்க. இல்ல, நீங்க வந்து 4 வருடம் அவருடைய 3-4 வருடம் அவருடைய தம்பி அசோக் ஏற்கனவே தலைமுறைவா இருந்தார்ல. எத்தனை சம்மன் அனுப்பப்படுச்சு ஈடில இருந்து தலைமுறை வந்தல. அவருக்கு ஓடி ஒளிவதுதான் பெரிய விஷயமே இருக்கு. அவர் வந்து அன்னைக்கே ஒரு 5 நிமிஷம் அசந்து அப்பயே எஸ்கேப் ஆயிருப்பார். சோ இப்ப காவல்துறை அவருடைய கடமையில என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? ஒரு சம்மனுக்கு அளித்தால் வந்து ஆஜராவதில் என்ன பிரச்சனை? இப்ப நீங்க வந்து உங்கள் சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து பிடிபட்டிருக்காங்க, சம்மன் அளிக்கப்பட்டால் வந்து ஆஜராகி பதில் சொல்வதில் என்ன பிரச்சனை இருக்கு? இதற்கு எதுக்கு நீங்கள் சம்மனுக்கு ஆஜராகாமல் ஓடி ஒளிய வேண்டும்? அப்ப நீங்க அந்த குற்றத்தில் உங்களுடைய ஈடுபாடுகள் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். சோ இதே மாதிரிதான் அவர் எல்லா விஷயத்திலையும் செந்தில் பாலாஜி தானே பெரிய இவர் போல் நினைச்சுக்கொள்ளலாம். ஆனா சட்டப்படி அந்த துறையில அங்க விசாரணை எப்படி நடக்குது அதை பத்தி நம்ம தலையிட முடியாது. பட் அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் சம்மன் அனுப்பப்பட்டால் எங்களுக்கு எவ்வளவு சம்மன் இருக்கு. நாங்க போய் ஆஜரா இருக்கோம். டெல்லியில சிபிஐல போய் கூப்பிட்டாங்க, நாங்க ஆஜராலையா? நாங்க போயிட்டு வரலையா? எல்லாரும் போயிட்டு வந்தோம்ல. சம்மன் கழிக்கப்பட்டால் ஆஜராவல் என்ன பிரச்சனை? உங்க தரப்பு விளக்கத்தை சொல்லிருக்கு. அதுக்கே ஆஜராகாமல் ஓடி வந்து என்ன இருக்கும்? அப்போ உங்களிடம் 100% ஒரு தவறு இருக்கின்ற பட்சத்தில் தானே நீங்க இதுல செய்யிருக்கு. சட்டப்படி என்ன செய்யணுமோ அந்தந்த துறை செய்வார்கள். அதுல நாங்க சொல்றது சார், இப்ப நினைப்பா அந்த மின் கட்டணம் அதிகரிப்பு அப்படிங்கிற நீ அமல்படுத்திருக்கீங்க, எல்லா குறைகளும் வரவேற்க. அதே மாதிரி இப்போ மின் கட்டணம் குறைக்கு தொடர்பாக ஏற்கனவே வச்ச மின் முதல்ல இந்த துறையை சீரமைக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. அதை சீரமைத்து முடிச்ச பிறகு மக்கள் பயன்படும் வழியில் என்னென்னலாம் வசதிகள் செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்வோம். சீரமைக்கும் வேலைகள் தொடர்ந்து நடைபெற்றது. இப்ப நம்ம குறிப்பிட்டதை போல இந்த 15,000 பேர் ஆட்களை வேலைக்கு இருக்கும் வேலைகள், மற்றபடி எல்லா சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நிறுவ வேலை எல்லாம் அனைத்து ஆலைகளும் துவக்கப்படுவாங்க. பொறுத்து இங்க இல்ல, அதற்கு ஆட்களுக்கும் நம்ம வந்து வெளிநாடுகள் தான் வர்றாங்க. செய் கட்டணம் 10 மாநிலங்களோட குறிப்பு தமிழ்நாட்டு அதுக்குன்னு பொலித்துறை சொல்றாங்க. இல்ல, இப்போதைக்கு உயர்த்தப்படவில்லை, அதை தெரிவிக்கப்படும். மற்றபடி இந்த துறையை சீரமைக்கும் வேலைகள் மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய இங்க மின்சார வாரியம் எவ்வளவு சீரமைச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதிக கடன் பெற்றுள்ள மாநிலமும் நம்மளுடைய மாநிலம் தான் மின்சாரத்துறையில. எல்லாத்தையும் சீரமைக்க வேண்டிய காலங்கள் கண்டிப்பா சீரமைச்சு. இல்ல அதாவது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் எனக்கு நான் கேள்விப்பட்டவரை அனைத்தையும் ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன் வந்துருக்கு. அனைத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அவங்க ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நியமிக்கப்பட போறதும் 6 மாதம் டெம்பரரி நியமனம் தான். எங்கேயுமே தவறு நடக்கல. நிறைய இடத்துல ஏதோ பழைய சிபாரிசு கடிதம் இல்லை. எந்த கடிதத்தின் அடிப்படையில் யாரும் நியமிக்கப்படவில்லை.
எந்த இடத்துலயும் யாரும் எந்த கடிதம் யாரும் மாத்தி கொடுத்துப்பாங்க தவிர யாரும் எந்த சிபாரிசோ எதன் அடிப்படையில் நியமிக்கப்படவில்லை. தெளிவாக உண்மையாக நேர்மையாக நடைபெறும். ஆனால் கரூருக்கு போராடணும்னா ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க? என்ன பிரச்சனை திமுகவிற்கு? அப்படி என்ன அங்க வந்து இப்போ திமுக முதல்வர் போனால் முதல்வரிடம் அந்த மக்கள் என்ன சொல்லி விடுவார்கள் என்று இவர்கள் பயப்படுகிறார். எதுக்கு கரூர்னு ஏன் திமுக ஃபர்ஸ்ட் பயம் வருது? கரூருக்கு போறதுக்கு எவ்வளவு நாள் இவங்க தடுக்க முடியுமா? இல்ல கரூர் வந்து ஒரு தமிழகத்தின் ஒரு பகுதி, முதல்வர் செல்றது என்ன பிரச்சனை? ஸோ அது ஏன் இவங்க வந்து முதல்ல பயந்துகிட்டு முதல்லயே போய் ஒரு மனுவை ஏன் தாக்கல் செய்கிறார்? அதுவே தவறு. ஏன்னா ஒரு முதல்வர் போகக்கூடாதுன்னு சொல்றதுல எந்த இதுவும் இல்லை. அது இல்லாமல் எல்லாமே சட்டப்பூர்வமா நடக்குது. என்னன்னே தெரியாம ஒரு லீகல் டீம், அதாவது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் நீதிபதி சொல்றாங்க குற்றவாளின்னு சொல்லிருக்காங்க. முதல்ல போய் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க அந்த அட்வொகேட்ஸ். முதல்ல போய் நீங்க போய் கேஸ் எல்லாம் படிச்சுட்டு வாங்க, எதுக்கு கேஸ் போறீங்க, எதுக்கு பெட்டிஷன் போறீங்கன்னு படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. அந்த லட்சணத்துல ஒரு தீம். இதை வச்சுட்டு இவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் எல்லாருடைய நேரத்தையும் வீணடிச்சு இதன் மூலயமா வேற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல மக்களுக்கு ஏதாவது 5 வருஷமா செஞ்சீங்களா? எதுவும் செய்யல. ஒரு 5 வருஷம் எதுவும் செய்யல. 70 வருஷம் நீங்க செஞ்ச அனைத்து துரோகத்திற்கும் இன்னைக்கு நீங்க தமிழக மக்கள் மொத்தமா விடை கொடுத்துருக்காங்க. இதை விட்டுட்டு நீங்க வந்து இன்னைக்கு வந்து முதல்வரை கரூருக்கு போறது ஒரு சின்ன ஒரு செய்தி கூட வராத நிலையில் உடனடியாக போய் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சால் என்ன பயம் திமுக? கரூர்னு சொன்ன ஏன் இவ்வளவு பயப்படுறது? இன்னும் எத்தனை முறை இது மாதிரி நீங்கள் நீதிமன்றங்களில் நீங்கள் வந்து தேவையில்லாமல் நீதிமன்ற நேரத்தையும் வீணடிக்க போறீங்கன்னு தெரியல. வேற ஏதாவது தாவே காட்சியில இந்த அரசு வழக்கறிஞர் குழு வந்து முறைப்படி நடத்தப்படுமா என்று இல்ல, நான் காலையிலே அதை தெளிவா சொல்லிட்டோம். கண்டிப்பா 100% முறைப்படி நேர்மையாக தான் நடந்துட்டு வருவோம். ஸோ நேர்மையா நடக்கிறதுனாலதான் இவ்வளவு தூரம் விசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி யார் நியமிக்கிறாங்கன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி நியமிச்சவங்க எல்லாரும் எடுத்து பாருங்க, தகுதியின் அடிப்படையில் எவ்வளவு கொடுத்துட்டு வந்தாங்கன்னு. இப்ப கண்டிப்பா அடுத்த 6 மாசத்துக்கு டெம்பரரி நியமனம் தான். 6 மாசத்துக்கு டெம்பரரி நியமனம் தான் பண்ண போறோம். அந்த டெம்பரரி நியமனத்தின் அடிப்படையில் எல்லாருக்கும் வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் எல்லாம் எடுத்து வேலிடேட் பண்ணி பேக்ரவுண்ட் செக் பண்ணி அது எல்லாம் கால் ஃபார் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதில் சூட்டபிலிட்டி, ஏன்னா இவ்வளவு ப்ரொஃபைலையும் வேலிடேட் பண்ணி எல்லாரையும் கொண்டு போறது பேக்ரவுண்ட் செக் பண்றதுல எல்லாத்துக்கும் ஒரு சில நாட்கள் கூடுதலாக பிரித்து வைத்தது. கண்டிப்பா இது 100% நேர்மையா நடக்குது. எங்கேயாவது தவறு நடக்கும் பட்சத்தில் குறிப்பிட்டால் 100% எந்த தயவுதாட்சியும் நடவடிக்கை. செந்தில் பாலாஜி அவர்களை பிடிப்பதில் தொடர்ந்து காவல்துறை சுரக்கம் கட்டிட்டு சொல்றாங்க. இல்ல, நீங்க வந்து 4 வருடம் அவருடைய 3-4 வருடம் அவருடைய தம்பி அசோக் ஏற்கனவே தலைமுறைவா இருந்தார்ல. எத்தனை சம்மன் அனுப்பப்படிச்சு ஈடியில இருந்து தலைமுறை வந்தல. அவருக்கு ஓடி ஒளிவதுதான் பெரிய விஷயமே. அவர் வந்து அன்னைக்கே ஒரு 5 நிமிஷம் அசந்து அப்பயே எஸ்கேப் ஆயிருப்பார். ஸோ இப்ப காவல்துறை அவருடைய கடமையில என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? ஒரு சம்மனுக்கு அளித்தால் வந்து ஆஜராவதில் என்ன பிரச்சனை? இப்ப நீங்க வந்து உங்கள் சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து பிடிபட்டிருக்காங்க, சம்மன் அளிக்கப்பட்டால் வந்து ஆஜராகி பதில் சொல்வதில் என்ன பிரச்சனை இருக்கு? இதற்கு எதுக்கு நீங்கள் சம்மனுக்கு ஆஜராகாமல் ஓடி ஒளியவர்? அப்ப நீங்க அந்த குற்றத்தில் உங்களுடைய ஈடுபாடுகள் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இதே மாதிரிதான் அவர் எல்லா விஷயத்திலையும் செந்தில் பாலாஜி தானே பெரிய இவர் போல் நினைச்சுக்கொள்ளலாம். ஆனா சட்டப்படி அந்த துறையில அங்க விசாரணை எப்படி நடக்குது அதை பத்தி நம்ம தலையிட முடியாது. பட் அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் சம்மன் அனுப்பப்பட்டால் எங்களுக்கு எவ்வளவு சம்மன் இருக்கு, நாங்க போய் ஆஜரா இருக்கேன். டெல்லியில